ட்ரை டு ஸ்பீக் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு விவாதம் தான். என்ன அப்படின்னா, அந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த டாபிக் எடுத்து பேசுகிறேன், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத விளக்கி சொல்கிறதுக்கு ஒரு 2-3 கீ பாயிண்ட் சொல்கிறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா செய்தி ஊடகங்கள், பல செய்தி ஊடகங்கள் இருக்குது. ஒவ்வொரு செய்தி ஊடகங்களும் ஒரே செய்தியை அதோட எடிட்டர்ஸ், அதாவது விரிவுரையாளர்னு சொல்லுவாங்க, எடிட்டர்ஸ், ரிப்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு செய்தியை பல கோணங்களில் எழுதுவாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு செய்தித்தாள் ஒரு செய்தித்தாள் வாங்கி படிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு மாதிரியான ஒரே இன்சிடென்ட்டு, அதில் ஒரு மாதிரியான ஒரு கதையாக இருக்கும். ஸோ இன்னொரு பேப்பரை போய் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான், ஆனால் வேற ஒரு கதையாக இருக்கும். ஸோ இதுதான். ஸோ இதே மாதிரி இந்த செய்திகளை நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களை படிக்க தூண்டுற விஷயம், உங்களை படிக்க தூண்டுற அந்த பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா தலைப்பு தான். நீங்கள் அந்த தலைப்பை பார்த்துட்டு ஒரு சுவாரஸ்யமாக அந்த தலைப்பில் இருக்கும். அந்த தலைப்பை பார்த்த உடனே உங்களுக்கு அது உள்ள இருக்க என்னன்னா அப்படின்னு தேடி போய் நம்ம படிப்போம். ஸோ இதுதான் காலங்காலமாக செய்தி ஊடகங்கள் ஒவ்வொரு செய்தி ஊடகங்களும் அதோட பாணியில் தன்னோட வாசகர்களை கவர்ந்திருக்கிறதுக்கான செயல்கள் மற்றும் யுக்திகள்னு சொல்லலாம். ஸோ அதன்படி தான் இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, செய்தி ஊடகங்கள் நிறைய செய்தி ஊடகங்கள் அல்லது சில செய்தி ஊடகங்கள் சரியான முறையில் ஒரு பிரிவினைவாத செயலை செயல்படுத்துவாங்க. அது நம்ம கண்ணுக்கு, அதாவது நம்ம படித்தாலும் புரியாது. நம்ம படிக்க நமக்குள்ள ஒரு பிரிவினைவாத செயலை உண்டு பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் ஆணித்தரமாக எழுதுவாங்க. அதாவது சில செய்தி ஊடகங்கள் சில பேரை சப்போர்ட் பண்ணி எழுதுவாங்க, சில செய்தி ஊடகங்கள் சில பேர் சப்போர்ட் பண்ண அகேன்ஸ்டாக எழுதுவாங்க. நீங்களே நான் பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். சில செய்தி ஊடகங்கள் மதம் தொடர்பான செய்திகளை ஃபோக்கஸ் பண்ணி எழுதுவாங்க. சில செய்தி ஊடகங்கள் ஜாதி பிரச்சனைகள் தொடர்பான செய்திகளை ஃபோக்கஸ் பண்ணி எழுதுவாங்க. சில செய்தி ஊடகங்கள் மாநில பிரச்சனைகளை ஃபோக்கஸ் பண்ணி எழுதுவாங்க. ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு என்னன்னா, இப்போதான் நான் டாபிக்லேயே போகிறோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு அடிஷனல் ஒரு விளக்கம் சொல்கிறேன். இது இப்போ இந்தியா ஸ்ரீலங்கா பிரச்சனை இருக்கு, இந்த மீனவர்கள் பிரச்சனை. இப்போதான் சமீப காலமாக இப்போதான் தற்போது தான், அதாவது ஒரு 5 இயர்ஸ் இதுக்குள்ள இடைப்பட்ட காலத்துல தான் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா இந்திய மீனவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக மீனவர்கள் கைதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க குஜராத் பகுதியில் இருக்க ரன் ஆஃப் கட்ச் ஏரியால ஒரு ஃபிஷர்மேன், அதாவது ஒரு மீனவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னா இந்திய மீனவர் கைது அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு மீனவர் குஜராத் பகுதியில் கைது செய்யப்பட்டு பாகிஸ்தான் அடைக்கப்பட்ட ஒரு மீனவர் சிறைக்குள்ளேயே சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதை கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வாங்க, அதாவது இது ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது தமிழ்நாடு மீனவர்கள் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறதும், குஜராத் சைடு இந்த மாதிரி ஏரியாக்களை இந்திய மீனவர்கள் ப்ரொஜெக்ட் செய்யறது, இந்திய மீனவர்கள் அப்படின்றத செய்தி ஊடகங்கள் பட்டவர்த்தனமாக போட்டு கொண்டு. ஆனால் இப்போ அந்த செயல் மாறிடுச்சு. அதே போலதான் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நியூஸ் என்ன அப்படின்னா, அதாவது தமிழக பிஜேபி தலைவர், மாநில தலைவரை மாற்ற போறாங்களா ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த செய்திகளில் அந்த மாநில தலைவர் பட்டியலில் திருநெல்வேலியை சேர்ந்த திரு நயினார் நாகேந்திரன் சார் அவர்கள் இருக்காங்க. ஸோ இதை ஒரு ஊடகம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அவங்க பட்டவர்த்தனமா எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த, இதுதான் பாயிண்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபி மாநில தலைவராக நியமிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் ஏன் அவங்க இந்த இடத்துல முக்குளத்தூர் சமூகம்ன்ற விஷயத்தை மேற்கோள் காட்டி குறியிடுறாங்க. இதுதான் அந்த கேள்விதான் நான் கேட்குறேன். ஸோ ஏன்றத நீங்க மக்கள் ஆகிய நாம் இதை சிந்திச்சு பார்க்க வேண்டும். இதே போல நீங்க கடந்த காலங்களில் தமிழக மாநில கட்சிகளான தலைவர்களை அவங்கவுங்க நியமிக்கப்படும் போது அவங்களோட ஜாதிகளை எந்த ஊடகங்களும் ப்ரொஜெக்ட் பண்ண கிடையாது. உதாரணத்துக்கு அண்ணாமலை நியமிக்கப்பட்டாரு, அவர் கவுண்டர்ன்ற விஷயத்தை அவங்க ஊடகங்கள் சொல்லலை. அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் நியமிக்கப்பட்டாங்க, அவங்களையும் நாடர் என்று சொல்லலை. அதே மாதிரி கருணாநிதி, முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களோட பையன், தற்போது முதல்வராக இருக்கும் திரு மாண்புமிகு முதல்வர் அவர்களை கட்சி தலைவராக நியமிக்கப்படும் போதும் இசை வேளாளர் அப்படின்ற விஷயத்தை மீடியாக்கள் ப்ரொஜெக்ட் பண்ணல. அதே மாதிரி நீங்க வைகோ சார் அவரோட பையன் துரை வைகோ அவர்களை நியமிக்கப்படும் போது அவர் நாயக்கர் என்ற விஷயத்தை சொல்ல. ஆனா ஏன் முக்குளத்தூர் சமூகத்தை மட்டும் நியமிக்கப்படும் போது ஒரு மாநில அதாவது ஒரு தேசிய கட்சிக்கு ஒரு மாநில தலைவராக நியமிக்கப்படும் போது, முக்குளத்தூர் சமூகத்தில் நியமிக்கப்படும் போது ஏன் முக்குளத்தூரை சேர்ந்த அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க?
என்னன்றதை சிந்திச்சு பார்க்கணும். என்ன அப்படின்னா முக்குளத்தூர்ன்ற பேரை அவங்க பயன்படுத்துறதுனால என்ன விளைவு வருது அப்படின்னா பொது சமூகத்துல இருந்து ஒதுக்கி வைக்கப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு இவங்க பட்டவர்த்தனமா முக்குளத்தூர் என்ற பெயரை பயன்படுத்தும் போது தப்பித்தவறி ஒரு ஆள் முக்குளத்தூர் சமூகத்துல இருந்து ஒரு பெரிய கட்சிக்கு தலைவராக வந்துட்டாங்கன்னா முக்குளத்தூரை சேர்ந்த அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு ஜாதி ரீதியான பிரிவினை ஏன் இந்த ஊடகங்கள் ஏற்படுத்தணும்? அதுதான் என்னோட கேள்வி. பிற கட்சிகள்ல தலைவர்கள் நியமிச்சாங்க, அவங்க ஜாதிகள்லாம் சொல்லலை. ஆனா முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த மட்டும் நியமிக்கப்படும் போது ஏன் நீங்க ஜாதி ரீதியா சொல்லணும்? அதுதான் நான் கேட்கிறேன். ஸோ இதுதான் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது ஏற்கனவே மத ரீதியாகவும் இன ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் பிரிஞ்சு கிடக்கும் தமிழ் சமூகங்கள் நம்ம காலங்காலமாக நமக்குள்ள எந்த ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் நமக்குள்ள ஒற்றுமையாக இருக்கிறோம். ஸோ ஆனால் மீடியாக்கள் சில விஷயங்களை பட்டவர்த்தனமா செஞ்சு ஒரு பிரிவினைவாத செயலை ஈடுபடுத்துதுன்னே சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.